பிபிஎஃப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அது போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை இந்த மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணால் மட்டும்தான் ரிட்டர்ன் குறையாமல் பார்த்துக்க முடியும். இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும். வெல்கம் டு மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு மிஸ்டேக், மினிமம் கான்ட்ரிபியூஷனை கூட சில பேர் மறந்துடுறாங்க. பிபிஎஃப்பை பொறுத்தவரை 500 ருபீஸ் தான் மினிமம் கான்ட்ரிபியூஷன். அதிகபட்சம் 1.5 லட்ச ரூபா வரை நம்ம இதில் டெபாசிட் பண்ண முடியும். நீங்கள் மினிமம் கான்ட்ரிபியூஷனான 500 மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அக்கௌண்ட் இன்ஆக்டிவ் ஆகிடும். ஸோ பெனால்ட்டியோட அக்கௌண்ட்டை ஆக்டிவ் பண்ண வேண்டி வரும். மிஸ்டேக் நம்பர் 2, டிலே கான்ட்ரிபியூஷன். இயர் எண்டில் கொண்டு போய் மார்ச் மந்த் கொண்டு போய் ஃபுல் டெபாசிட் பண்ணுறது. ஸோ இதை அவாய்ட் பண்ணிவிட்டு இயர் ஸ்டார்டிங் April 1 அதில் நீங்கள் ஃபுல் டெபாசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிட்டர்ன் நல்லாயிருக்கும். இது மந்த்லி நான் டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னா 5ஆம் தேதிக்கு முன்னாடி டெபாசிட் பண்ணிடுங்க ஒவ்வொரு மாதம். தேர்ட் மிஸ்டேக், நாமினி ஆட் பண்ண மறந்துடுறது. இது நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. கட்டாயம் நாமினி ஆட் பண்ணணும். பிபிஎஃப் மட்டும் இல்லை, எல்லா ஸ்கீம்லேயுமே நாமினி கட்டாயமாக ஆட் பண்ணணும். பிபிஎஃப்பில் நாமினியை மஸ்ட், அவங்களே இன்சிஸ்ட் பண்ணுவாங்க, கட்டாயம் நீங்கள் நாமினி ஆட் பண்ணி தான் ஆகணும். அப்படி தவறும் பட்சத்தில் அந்த பணம் உங்கள் ஃபேமிலிக்கு கிடைக்காம போகலாம் உங்களுக்கு அப்புறம். மிஸ்டேக் நம்பர் 4, பிபிஎஃப்பில் லோன் ஃபெசிலிட்டி இருக்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியறது இல்லை. 3rd இயர்லேருந்து 6th இயர் வரைக்கும் லோன் அவைலபிள். பட் இதில் என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய ரூல்ஸ் ரெகுலேஷனை ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு வித்ட்ராயல் பற்றி புரிஞ்சுட்டு அப்புறமா லோன் எடுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மிஸ்டேக்கில் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.